ரீனா கூட சித் திவி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவ் வந்து சாப்பிட கூப்பிட்டுட்டு ரதி கிட்ட, ரீனா இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா அவ நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி, இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம தான் அவளை பாத்துக்கணும்னு சொல்றாரு. ரதியும் சரின்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி சாப்பிட ஆரம்பிக்க ரீனா ஃபர்ஸ்ட் டைம் ரதியோட சாப்பாடை சாப்பிட்டதுமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றா. அப்ப தேவும் சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்க ரீனா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போனதும் சித்தும் திவியும் ரீனா கூட விளாண்டுகிட்டு இருக்க இங்க ரதி அவங்க விளாண்டுகிட்டு இருக்க சத்தத்தை கேட்டுட்டு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன பழக்கம் இது, ரீனா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நானும் உன்னை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நீ ஏன் மத்தவங்க கிட்ட பழகுற மாதிரி ரீனா கிட்ட பழக மாட்டேன்னு தேவ் கேட்க ரதியும் சமாளிக்கிறதுக்காக ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துடுறா. இங்க ரீனாவை சித்தும் திவியும் தூங்க விடாம யாருக்கும் தெரியாம ஸ்நாக்ஸ் திருடி சாப்பிடலாம் ஜாலியா இருக்கும்னு கூட்டு போய் திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு எலி வந்துற அதை பார்த்ததுமே ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிக்க என்ன சத்தம்னு தேவு ரதியும் வந்து பார்க்க கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. மறுநாள் ரீனா கேபுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப திவி வந்து நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறீங்க, அம்மா கூடவே போலாமேன்னு ரீனாவையும் கூப்பிடுறா. ரதியும் வேற வழி இல்லாம கூப்பிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட இருந்திருக்கேன், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபீலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், உங்களுக்கு ரொம்ப அழகான ஃபேமிலி அமைஞ்சிருக்குன்னு சொல்றா. இங்க அர்ஜுன் சீனியர் டாக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் ஆர்கேவுக்காக ஹாஸ்பிட்டலோட 28வது ஆண்டு விழாவை பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு சொல்றான். அப்புறம் ரொம்ப முக்கியமா எல்லாருமே பாரம்பரிய உடையில வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். இங்க ரீனா கிட்டையும் விஷயத்த சொல்லி நீ சேரில வந்தா ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் வைக்கப்பட்டுட்டு போக எனக்கு சேரி கட்டவே தெரியாது, இவன் வேற ரொம்ப எதிர்பார்க்கிறானேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா இங்க பாரதி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அனிதா டேட்டா செக் பண்ண வர உங்களுக்கு எவ்வளவு நாளா என் மாமாவை தெரியும்னு பாரதி கேக்குறா. அனிதாவும் சின்ன வயசுல இருந்தே தெரியும், ஆனா அவன் எனக்கு இப்படி ஒரு அத்தை பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட சொன்னதே இல்லைன்னு சொல்ல பாரதியும் அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா. இங்க அர்ஜுன் ஆர்கேவுக்கு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து இந்த வருஷம் ஆனிவர்சரிக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க சும்மா கெத்தா வாங்கப்பான்னு சொல்றான். இங்க அனிதா ரவி கிட்ட உன் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ரவியும் சரின்னு பேசலாம்னு போக அனிதா எடுத்ததுமே நம்ம இவ்வளவு நாள் பழகி இருக்கோம், பாரதின்னு ஒரு அத்தை பொண்ணு இருக்குன்னு நீ என்கிட்ட சொன்னதே இல்ல, நீ அவளை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு 1000 காரணம் இருந்திருக்கலாம், அதுல எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்து ரதி மேம் உங்களை கூப்பிட்டாங்கன்னு ரவி கிட்ட சொல்ல ரவியும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். அனிதாவும் சரின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.